இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்காகன்னு சொல்லி எத்தனை கொலைடா பண்ணிருக்க? சொல்லுடா, சொல்லு. நான் உன் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இருந்தா என் உயிருக்கே ஆபத்து. நான் இப்பவே போறேன். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி சொன்னா கேளு அஞ்சலி. அஞ்சலி ப்ளீஸ். அம்மா கிட்ட உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அஞ்சலி, அஞ்சலி ப்ளீஸ். வேணாம் அஞ்சலி. வேணாம். நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். நான் வேணும்னு எதுவும் பண்ணல அஞ்சலி. இப்போ கூட உன் பாட்டி கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகணும் தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் பெரிய பெரிய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் கூட யுஎஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வராங்க. எதுக்கு? எதுக்கு? என் பாட்டியை கொலை பண்றதுக்கா? டாக்டர், அஞ்சலி, அஞ்சலி, டாக்டர், அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி கத்தாத. டாக்டர், ஐயோ அஞ்சலி. டாக்டர், டாக்டர் என்னால இங்க இருக்க முடியாது. என்ன உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. என்ன வீட்டுக்கு அனுப்பி வைங்க டாக்டர். முடியாது மேடம். உங்க பாடியில எனர்ஜி லெவல் ரொம்ப லோவா இருக்கு. 2 days ஆவது நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். இல்ல இல்ல டாக்டர், இல்ல என்னால இங்க இருக்க முடியாது. இவன் ஏதாவது பண்ணிடுவானு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அனுப்பி வச்சிருங்க. அஞ்சலி, அஞ்சலி என்ன பார்த்தா பயப்படுற? ப்ளீஸ் அஞ்சலி என்ன புரிஞ்சுக்கோ அஞ்சலி ப்ளீஸ். மேடம் கொஞ்சம் சொல்றத கேளுங்க மேடம். அஞ்சலி என்ன மீறி உன்னால இங்க இருந்து போக முடியாது அஞ்சலி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பாரு நீ நிறைய டிப்ரெஷன்ல இருக்க, அதனால தான் இப்படி பேசுற. டாக்டர் நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. அஞ்சலி சரி சரி. ஏண்டி உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட யோகியமா இருக்க மாட்டீங்களா? மொத்த குடும்பமும் ஃப்ராடா இருக்கீங்க. அத்தை, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் பதில் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. என்னடி பேசுவ? என்ன பேசுவ? பெரிய ஹரிச்சந்திர மகாராஜா குடும்பம் தப்பா பேசினா இவளுக்கு அப்படியே ரோஷம் பொத்துக்கிட்டு வருமா? இந்த மாதிரி ஃப்ராடு குடும்பத்துல இருந்து வந்துட்டு நீ இவ்ளோ சவடால் விடுறியே. நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தனா இன்னும் எத்தனை அராஜகம் பண்ணிருப்ப. இங்க பாரு உன் குடும்பத்தோட லட்சணத்தை பாரு. இதெல்லாம் எங்க மக தீபாவுக்கு நாங்க சீரா கொடுத்த நகை. நீதான் பாத்தியே, உன் கண்ணு முன்னாடி தானே எல்லாத்தையும் தூக்கி வீசுனா. அத்தனை நகையும் டூப்ளிகேட். தங்கத்தை எல்லாம் வித்துட்டு உன் குடும்பம் இத டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கு. அப்படி ஒரு குடும்பத்தை திட்டாம கொஞ்சுவாங்களா? நகை செய்யறவரை வர சொல்லிருக்கேன், அவர் வந்து பாக்கட்டும். உன் குடும்பத்தோட வண்டவாளம் எல்லாம் தெரியும். அவ அவ்வளோ திமிரா இந்த நகையெல்லாம் என்கிட்ட திருப்பி கொடுக்கும் போதே எனக்கு சந்தேகம் இருந்தது. இதுக்குள்ள ஏதோ ஒரு வில்லங்கோ இருக்குன்னு நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு.
ஆமாம்மா, எல்லாமே கவரிங் தான். நல்லா சத்தமா சொல்லுங்க. இங்க சில பேருக்கு நம்பிக்கை வராது. ஆமாம்மா, எல்லாமே கவரிங் தான். இங்க எப்படிம்மா இப்படி? திருட்டு பைய குடும்பத்துல வாழ போனா இப்படிதான் நடக்கும். தங்க நகை போட்டு என் பொண்ணை கட்டி கொடுத்தோம், எல்லாத்தையும் வித்து தின்னுப்புட்டு கவரிங் நகையை திருப்பி கொடுக்கறாங்க. வெக்கமா இல்ல? இத பண்றதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம், இல்லனா தெருவுல 4 பேர்கிட்ட கையேந்தி சாப்பிடலாம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். என்னடி பாக்குற? நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? போ, இந்தா இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போ. அத்தை, என் குடும்பத்துல என் அம்மாவோ அப்பாவோ இப்படி ஒரு தப்ப செஞ்சிருக்கவே மாட்டாங்க. நீங்க பொத்தம் பொதுவா இப்படி பேசுறது தப்பத்த. இத அவங்க செய்யாம நாங்க செஞ்சோன்னு சொல்றியா? சொல்லுடி, நாங்க செஞ்சோன்னு சொல்றியா? போலீஸ்ல கேஸ் கொடுத்து பாப்போமா? யாரு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிப்போமா? மொத்த குடும்பத்தையும் விசாரிக்க சொல்லுவோமா? அடிக்கடி சொல்லுவியே எங்களுக்கு மானம் ரோஷம் சுயமரியாதை இருக்குன்னு. போலீஸ் வந்தா அது மொத்தமும் கப்பல் ஏறிடும். என்ன? நீங்க செய்யணும்னு நினைச்சா செய்யுங்க, அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம இப்படி அனாவசியமா வார்த்தையை விடாதீங்க. ஏய், கவரிங் நகைன்னு கன்ஃபார்ம் ஆயி கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. உன் குடும்பத்துல இருந்து தான் இத கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல என்னடி வேணும்? பேசுற பேச்சு. ஐயோ, இப்படி ஒரு குடும்பத்துல நாங்க சம்பந்தம் பண்ணோம் பாரு. என் பிள்ளைங்களோட வாழ்க்கை நாசமா போச்சு. அத்தை, அந்த நகையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. எதுக்கு கொடுங்கன்னு சொல்றேன்ல. மீனா, இது எல்லாத்தையும் எடுத்து கொடு. இதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு மேல இங்க நின்னா நாம பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாதுல்ல. அதான் அசிங்கம் தாங்காம தப்பிச்சு ஓடுறா. ஓடு ஓடு, நீ எங்க ஓடினாலும் திரும்ப இந்த வீட்டுக்கு தானே வந்தாகணும். இனி இந்த வீட்ல உன் அப்பா ஆத்தாளுக்கு மரியாதை கொடுக்கலன்னு பேசி பாரு, அப்ப இருக்கு உனக்கு.